நொட் யுவர் கீஸ் நொட் யுவர் கிரிப்டோன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று கிரிப்டோ யூசர்ஸுக்கு மத்தியில் பேசுவாங்க. அதோட உண்மையான மீனிங் உங்களுக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் கிரிப்டோவில் என்னென்ன வகையான வாலெட்ஸ்கள் இருக்கின்றாச்சும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மட்டும் இந்த கிரிப்டோ வாலெட்ஸோட டீட்டெயில்ஸ் சரியாக வழங்கும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கிரிப்டோ ஒரு காலம் லூஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்சோ இப்போவே உடனே போய் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஃபண்ட் எல்லாத்தையுமே விட்ரோ பண்ணுவீங்க. நான் சொல்கிற விஷயம் ஒன்று விளங்காட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கிரிப்டோ வாலெட்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு பூரண நாலேஜ் ஒன்று வரும். முதலாவது கிரிப்டோ வாலெட்ஸில் பார்க்குறது முதல் உங்களுக்கு ப்ரைவேட் கீ பப்ளிக் கீனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கணும். எப்படி நம்ம பாவிக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸ்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குதோ அதே மாதிரி கிரிப்டோ வாலெட்டுகளுக்கு ப்ரைவேட் கீ பப்ளிக் கீன்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது. ப்ரைவேட் கீன்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்ட் மாதிரி யாரோடையுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி உங்களோட வாலெட்டர் ப்ரைவேட் கீயை நீங்கள் யாரோடையுமே ஷேர் பண்ணக்கூடாது. இந்த ப்ரைவேட் கீயை பாவிச்சு தான் நீங்கள் உங்களோட வாலெட்டர் டிரான்சாக்ஷனில் அப்ரூவ் பண்ணுறது. இந்த ப்ரைவேட் கீ இன்னொரு ஆள் தெரியும்னு சொன்னால் அவர் உங்களோட வாலெட்டர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையுமே களவாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் கீன்னு சொன்னால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி இதை கொடுத்து தான் மற்றாக்கள் உங்களுக்கு பணம் அனுப்புவாங்க. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்குள்ளே உங்களோட வாலெட்டரை பப்ளிக் கீயை கொடுத்து தான் நீங்கள் இன்னொரு நபர்கிட்ட இருந்து உங்களோட கிரிப்டோ வாலெட்டுக்கு கிரிப்டோ கரன்சியை பெற்றுக்கொள்வீங்க. ஸோ பப்ளிக் கீ ஷுட் பி பப்ளிக், அதாவது பப்ளிக் கீயை நீங்கள் ஆக்களுக்கு காட்டலாம், உங்களோட பப்ளிக் கீயை இன்னொரு ஆள் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரைவேட் கீ ப்ரைவேட்டாக இருக்கணும். இப்போ வாங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வாலெட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாட் வாலெட்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனி டைம் இன்டர்நெட் எக்ஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இன்டர்நெட் எக்ஸஸ் இருக்கிறதால இந்த வாலெட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் ஸ்கேமரில் மாட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த வாலெட்டுக்கு உள்ளே இதில் ப்ரைவேட் கீ இருக்கிறதால ஆன்லைனில் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களோட வாலெட்டை அட்டாக் பண்ணி உங்களோட ஃபண்டுகளை சூறையாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு வாலெட். கோல்டு வாலெட்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் அது ஆன்லைன் ஆக்சஸ் இல்லாமல் இருக்கும். அதாவது நீங்கள் பாவிக்கிற டைம் மட்டும் ஆன்லைன் ஆக்சஸ் இருக்கும். அதுக்கு பிறகு அது உங்களோட ப்ரைவேட் கீ அந்த வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்லைனாக இருக்கும். ஓகே, இருந்தாலும் ஒரு பென்ட்ரைவ் மாதிரியோ இல்லாட்டி ஒரு புக் கார்டு மாதிரி இருந்தாலும் ஒரு டிவைஸ் ஒன்றில் உங்களோட ப்ரைவேட் கீ இருக்கும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியல் வாலெட்னு சொல்கிறேன். இது என்னன்னு சொன்னால் உங்களோட ப்ரைவேட் கீயை நீங்கள் ஓன் பண்ணுற மாதிரி வாலெட்டுகள். ஓகே, உங்களோட ப்ரைவேட் கீ உங்களோட பொறுப்பில் தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ப்ரைவேட் கீயை காணத்தான் உங்களோட ஃபண்ட் எல்லாமே லாஸ்ட் ஆயிரும். ஆனால் உங்களோட ப்ரைவேட் கீயை இன்னொரு ஆள் ஓன் பண்ண மாட்டாங்க, நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் வச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் கீயை ஒரு என்டிட்டி வந்து ஓன் பண்ணும். அவங்க தான் அவங்களோட வாலெட்டில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட கிரிப்டோவை போட்டு வைப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பேங்கில் பணத்தை போட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் இந்த கஸ்டோடியல் வாலெட்டுகளில் நீங்கள் உங்களோட கிரிப்டோவை போட்டு வைப்பீங்க. அவங்க தான் ஃபுல்லாக எல்லார கிரிப்டோவையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று வந்துருப்பாங்க. நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட கிரிப்டோவை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாலெட்டை நீங்கள் ஓன் பண்ணலை, உங்களோட வாலெட்டை நீங்கள் ஓன் பண்ணலைங்கிறதுக்காக உங்களோட கிரிப்டோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த ப்ரைவேட் என்டிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸை விட்டு போனாலோ ஸ்கேம் பண்ணினாலோ உங்களோட கிரிப்டோவை ஃபுல்லாக லாஸ் பண்ண வேண்டிய நிலப்பாடு வரும். நீங்கள் யோசிக்கலாம், யார் 200 கொடுத்து கிரிப்டோவை பாதுகாக்க போகிறான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் எல்லாருமே அதை செஞ்சுட்ருக்கீங்க. இப்போ ஃபேமஸாக இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சுகளுமே இந்த கஸ்டோடியல் வாலெட் ஃபார்மேட் தான். பைனான்ஸில் இருந்து ஹூபியிலேருந்து எல்லா எக்ஸ்சேஞ்சுமே இந்த கஸ்டோடியல் வாலெட் தான். நீங்கள் பைனான்ஸை அதாவது எக்ஸ்சேஞ்சில் சர்வீஸ் எடுக்கிறது மட்டும் பாவிச்சுட்டு நீங்கள் உங்களோட ஃபண்டுகளை கோல்டு வாலெட்டுகளுக்கு மாற்றினீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அநேகமாக நகல் செய்கிற அப்படியே உங்களோட பைனான்ஸ்லேயே லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிற சேஃப்னு சொல்லி, ஆனால் அது உண்மையாக சேஃப் இல்லை. அடுத்தது லாஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்3 வாலெட். வெப்3 வாலெட்ஸ்னா வெப்3 பிளாட்ஃபார்ம்களோட டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன் இல்லை NFT போன்ற விஷயங்களோட வெப்3 விஷயங்களை செய்கிறதுக்காக கனெக்ட் பண்ணுற வாலெட்ஸ்களை வெப்3 வாலெட் சொல்லுவோம். வெப்3 வாலெட்டில் நம்மளோட டேட்டாவை நம்மளோட வாலெட்டில் ஓன் பண்ணுவோம். இப்போ சொல்லுங்கள், உங்களோட கிரிப்டோ கரன்சி ஃபண்ட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே சேஃபான இடத்துல இருக்கா? நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சியை இந்த வாலெட் டைப்ஸில் நான் 5 வாலெட் டைப் சொல்லிங்க, இதில் எந்த வாலெட் டைப்பில் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பற்றி பேசிக்கில் இருந்து என்னென்ன விஷயம் இருக்குது, எப்படி கிரிப்டோ கரன்சியை வாங்குகிற, என்னென்ன வகையான வாலெட்ஸ்கள் இருக்குது, என்னென்ன வகையில் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணலாம் சொல்லி எல்லாத்தையுமே பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் படிக்கணும்னு சொன்னால் கிரிப்டோ கேஷ் ஃப்ளோ ப்ளூ பிரிண்ட்டில் HPU கம்யூனிட்டியில் இருக்கிற கிரிப்டோ கேஷ் ஃப்ளோ ப்ளூ பிரிண்ட்டில் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிரிப்டோ கேஷ் ஃப்ளோ ப்ளூ பிரிண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரிப்டோ கேஷ் ஃப்ளோ ப்ளூ பிரிண்ட் எங்கே எடுக்கணும்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸை தரேன். பை.